அரசியல்லாம் அப்படிதான் இருக்கும். முன்ன அரசு பின்ன. மத்தபடி கேப்டனுக்கும், கலைஞருக்கும், ஸ்டாலினுக்கும் வேற எந்த ஒரு பகையோ, யாரையும் திட்டல. இப்போ இந்த நம்ம ஏடிஎம்கேல நம்மள கேப்டன எவ்வளவுதான் அசிங்கமா திட்டினாங்க. ம். ஆனா இவங்க அந்த அது மாதிரி ஒண்ணு தமிழ்நாடு முழுக்க பட்டாசு வெடிக்க ஆரம்பிச்சுட்டாங்க. உண்மை அத சார். நீங்க எப்படி எங்களுக்கு நினைக்கிறீங்க? ரொம்ப சந்தோஷம் சார். இந்த கூட்டணியில வந்தது, எங்க கேப்டனை காப்பாத்துனது எல்லாமே இந்த கூட்டணியில வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப அதான் எல்லா மகிழ்ச்சி. தொகுதியிலும் ஜெயிச்ச மாரி பட்டாசு இப்பயே வெடிக்க நாங்க ஆரம்பிச்சுட்டாங்க. அது உண்மையானது எப்படி? கிடையாது. அடுத்த கட்சிக்காரங்க வைத்தறிச்சல்ல சொல்றது. இதுதான் உண்மை. தொண்டர்கள் வந்து விருப்பப்படி எங்க கேப்டன் இனிமே தான் உண்மையான ஆத்மா சாந்தி அடையும். கண்டிப்பா. அவர் இந்த கூட்டணியில வந்ததுனால தான் அவருக்கு உண்மையான சந்தோஷப்படுவாரு எங்க கேப்டன். வந்துருமோ அப்படின்னு சொல்லி. அவங்க அப்படி அவங்க வந்து நம்ம ஜெயிக்கல, கூட்டணியில ஒரு ஜெயிச்சுட்டாலும் ஒரு சின்ன பையன் ஜெயிச்சுட்டாப்ளேங்கிற ஒரு வைத்தறிச்சலாம். அது வந்து திமுக அது மாரி பண்ணுங்களா? அதெல்லாம் பண்ண மாட்டாது. இது வந்து முன்னாடியே போக வேண்டிய கூட்டணி சார். 2016ல போயிருந்தா, நம்ம கேப்டன் கழகம் இன்னும் சூப்பரா போயிருந்திருக்கும். அன்னைக்கு வந்து அவங்களுக்குள்ள ஏதோ ஒரு இதுல தேமுதிக, திமுக கிட்ட வந்து கூட்டணி சேர்ந்துட்டாங்க. ஆமா. ஒரு சில தொண்டர்கள் அப்படின்னு சொல்லிட்டு மறைமுகமா வேற கட்சிக்காரங்க என்னன்றாங்க, நாங்க வந்து கட்சி விட்டு போறோம் அப்படின்ற மாதிரி இது விமர்சனத்தை வச்சிட்டு இருக்காங்க. அப்படியெல்லாம் இல்ல சார். 100க்கு 100% தொண்டர்கள் முடிவெடுத்தத அங்க அந்நியார் எடுத்திருக்காங்க. இது வந்து சரியான பாதை. ஏன்னா நாங்க இதுவரைக்கும் ஏடிஎம்கேல, பிஜேபியில எல்லாத்துலயும் கூட்டணி இருந்துட்டோம். எங்கள வந்து துரோகம் தான் நாங்க பார்த்தோம். கண்டிப்பா. கேப்டன் வந்து திமுகவுல தான் வளர்ந்தாரு. அவங்கள வளர்த்தவரு. இவரும் அதே மாதிரி நட்பா இருந்தவரு. ம். அதனால இன்னைக்கு வந்து எங்க தலைவரை வந்து அவங்க தான் மரியாதைமா எல்லாமே பண்றாங்க. அதனால நாங்க இந்த கூட்டணியில சேர்ந்தது எங்களுக்கு பெரிய மகிழ்ச்சி. அன்னையாரு எங்க சொல்ல கேட்டுதான் அவங்க முடிவு எடுத்தாங்க. ம். இதுல வேற எந்த அவங்க வந்து தொண்டர்கள் சொல்றத அவங்க கேட்டா எங்க கேப்டன் அப்படிதான் கேட்டாரு. அந்நியாரும் அப்படித்தான் இருக்கா. நாங்களும் உண்மையா விசுவாசமா இருப்போம். ம். இந்த கூட்டணியை இன்னும் நாங்க நல்லபடியா வேலை செஞ்சு ஜெயிக்க வைப்போம். ம். ம். கண்டிப்பா. ஆனா எங்களுக்கு துரோகம் செஞ்ச அத்தனை கட்சிகளுக்கு நாங்க பாடம் புகட்டுவோம். ம். சரிங்களா? நாங்க வந்து 15 வருஷமா நாங்க துரோகத்தையே பார்த்து வளர்ந்து சொந்த உழைப்புல, சொந்த காச போட்டு நாங்க வந்து வேலை செஞ்சு இந்த வரைக்கும் கேப்டனுக்காகவே இருக்கிறோம். ம். ம். சரிங்களா? அதுக்காக வந்து அவங்க ஒரு சில பேர் வயித்தெரிச்சல் சொல்லுவா சார். அதெல்லாம் நம்ம வந்து எடுத்துக்க கூடாது. கண்டிப்பா. நாங்க விசுவாசிங்க. அவங்கலாம் இந்த தொண்டர்கள் கிடையாது. சொல்றவங்க வந்து தொண்டர்கள் கிடையாது. அடுத்த கட்சிக்காரங்க வயித்தெரிச்சல்ல சொல்றது. இதுதான் உண்மை. தொண்டர்கள் வந்து விருப்பப்படி எங்க கேப்டன் இனிமே தான் உண்மையான ஆத்மா சாந்தி அடையும். கண்டிப்பா. அவர் இந்த கூட்டணியில வந்ததுனால தான் அவருக்கு உண்மையான சந்தோஷப்படுவாரு எங்க கேப்டன். இல்ல ஒவ்வொரு டைமுமே வந்து எடப்பாடி வந்து மரியாதை தேமுதிகவுக்கு கொடுக்கல. ஆ. ஏன்னா விருதாச்சலத்துல விஜய் பிரபாரம் ஜெயிக்கும் போது கூட ஒரு குரல் கொடுக்கல. நம்மளாலதான் ஓட்டு அவங்களுக்கு அதிகமான ஓட்டே விழுந்துச்சு. ஆமா. அந்த இடத்துலயுமே நம்ம உள்கட்சி வேலை பார்த்து தான் அவங்க நம்மள தோக்கடிச்சிருக்காங்க தவிர நம்ம தம்பி விஜய் பிரபாகரன் ஜெயிச்சதுதான். ஜெயிச்சதுதான். ஆமா. அப்படி தோத்துட்டாருன்னு அறிவிச்சுமே கூட்டணி கட்சின்னு ஒரு குரலுமே கொடுக்கல. எங்க ஜெயிச்சிட்டா நம்மளுக்கு கெட்ட பேரு வந்துருமோ அப்படின்னு சொல்லி. அவங்க அப்படி அவங்க வந்து நம்ம ஜெயிக்கல, கூட்டணியில ஒரு ஜெயிச்சுட்டாலும் ஒரு சின்ன பையன் ஜெயிச்சுட்டாப்ளேங்கிற ஒரு வைத்தறிச்சலாம். அது வந்து திமுக அது மாதிரி பண்ணுங்களா? அதெல்லாம் பண்ண மாட்டாது. இது வந்து முன்னாடியே போக வேண்டிய கூட்டணி சார். 2016ல போயிருந்தா, நம்ம கேப்டன் கழகம் இன்னும் சூப்பரா போயிருந்திருக்கும். அன்னைக்கு வந்து அவங்களுக்குள்ள ஏதோ ஒரு இதுல நடக்காம போயிருச்சு. அரசியல்லாம் அப்படிதான் இருக்கும். அரசு முன்ன பின்ன. மத்தபடி கேப்டனுக்கும், கலைஞருக்கும், ஸ்டாலினுக்கும் வேற எந்த ஒரு பகையோ, யாரையும் திட்டல. இப்போ இந்த நம்ம ஏடிஎம்கேல நம்மள கேப்டனை எவ்வளவுதான் அசிங்கமா திட்டினாங்க. ம். ஆனா இவங்க அந்த மாதிரி எல்லாம் நம்மள வந்து அரசியல் வந்தா கொஞ்சம் கருத்து வேறுபாடு இருக்குமே தவிர, மத்தபடி ஒருமையில யாருமே பேசல. ம். அதே மாதிரி திமுக கிட்ட தேமுதிக வந்து சேர்ந்த உடனே தமிழ்நாடு முழுக்க பட்டாசு வெடிக்க ஆரம்பிச்சுட்டாங்க. உண்மை அத சார். நீங்க எப்படி எங்களுக்கு நினைக்கிறீங்க? ரொம்ப சந்தோஷம் சார். இந்த கூட்டணியில வந்தது, எங்க கேப்டனை காப்பாத்துனது எல்லாமே இந்த கூட்டணியில வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப அதான் எல்லா மகிழ்ச்சி. தொகுதியிலும் ஜெயிச்ச மாதிரி பட்டாசு இப்பயே வெடிக்க நாங்க ஆரம்பிச்சுட்டாங்க. அது உண்மையான எப்படி? தொண்டர்கள் உழைப்போம் சார். எத்தனை தொகுதிகள் ஜெயிப்பாங்கன்னு சொல்லிட்டு உங்களுடைய கணிப்பு இருக்கு? நாங்க எல்லா தொகுதியிலுமே வேலை பார்ப்போம். 200 234 தொகுதியிலயும் நாங்க எங்க கேப்டனுக்காக வேலை பார்ப்போம். அது நாங்க கூட்டணி கட்சிகளுக்காண்டி நாங்க தர்மத்தோட வேலை பார்ப்போம். நியாயமா வேலை பார்ப்போம். அது வந்து எல்லா கட்சிக்காரர்களுக்கும் தெரியும். ம். ஆனா எங்கள வந்து தப்பா பயன்படுத்திட்டாங்க ஒரு சில பேரு. ஆனா திமுக நல்ல ஒரு நியாயமா நடந்துப்பாங்கன்னு சொல்றீங்க. கண்டிப்பா நடந்துக்குவா. ஓகே. ஏன்னா என் கேப்டன் அங்க இருந்து வந்தவரு, அவங்களுக்காக இன்னுமே அவர் வந்து அந்த கலைஞருக்காக அன்னைக்கு அழுதாரு பாருங்க. அவர் உண்மையில நம்ம நம்ம வந்து
கலைஞரை வந்து நம்மளும் ஒரு இது பண்ணணும்னு ஒரு வருத்தம் இருந்துச்சு அவருக்குள்ள. அதனாலதான் அவர் அந்த அழுகை வந்தது. அவர் வந்து அந்த கூட்டணி சேர்ந்தது அவர் ரொம்ப சந்தோஷப்படுவார். எங்களுக்கு தான் இப்ப மன நிறைவா இருக்கு. ரொம்ப சந்தோஷம் நாங்க. நான் வேற நாங்க வந்து புதுக்கோட்டை மாவட்டம் ஆலாங்குடி தொகுதி எங்களது. எனக்கு அணவேல் கிராமத்துல இருந்து நான் இங்க வந்திருக்கேன்.